அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை எஃப்சிக்கு கிடச்சிருக்க புது கோச், ஹைதராபாத் எஃப்சியிலிருந்து மூவ் பண்ணியிருக்கும் ஆல்பர்ட் ரோக்கா, ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்குடன் பேசிக்கொண்டிருக்கும் ஹை மார்க்கெட் வேல்யூ உள்ள பிளேயர், கோவாவுடன் பேசி வரும் சூப்பர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு டக்குன்னு வீடியோக்கள் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கன்ஃபார்மான நியூஸஸ் பற்றி பார்த்துடலாம். ஆல்பர்ட் ரோக்கா அஃபிஷியலாக ஹைதராபாத் எஃப்சியோட பார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஹைதராபாத் எஃப்சியோட 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாலும் பார்சிலோனா எஃப்சியோட புது கோச் ரொனால்ட் கோமன் கூப்பிட்டதுனால அவர் பார்சிலோனா எஃப்சியோட ஃபிட்னஸ் கோச்சாக போயிருக்காரு. ஸோ ஹைதராபாத் எஃப்சி ஃபேன்ஸ்க்கு இது மிகவும் வருத்தம் தரக்கூடியது தான். ஆனால் அவங்க டிரான்சிஷனில் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். சென்னை எஃப்சி அவங்க புது கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சாபா லாஸ்லோ. இவருக்கு 56 வயசு ஆகுது. இவர் ரொமானியாவில் பிறந்து ஹங்கேரியன் நாட்டுக்காக விளாண்டுருக்காரு. ஸோ இப்போது இவர் சென்னை எஃப்சி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு மிட்ஃபீல்டர். இவருடைய 27 வயசில் கட்டாயமாக நீ இன்ஜுரினால் ரிட்டையர்ட் ஆடுற நிலைமைக்கு வந்தார். ஸோ அப்பத்துலேருந்தே கோச் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்ப்போம் சென்னை எஃப்சி எப்படி விளையாடுவாங்க என்று. ஸோ இப்போ ஒரு சில லேட்டஸ்ட் கிட்ட வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில ரூமர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சொல்லியிருந்தேன், இது ரூமர் தான், ஆனாலும் பார்ப்போம். எஃப்சி கோவா பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல எஃப்சி கோவா மார்க்கஸ் நியூமார்ங்கிறவர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இவர் பார்த்துக்கிங்கன்னா ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். இவர் சென்டர் மிட்ஃபீல்டாக கூட விளையாடுவார், இல்லைனா சென்டர் ஃபார்வர்ட் கூட 1-2 தடவை விளாண்டுருக்காரு. ஸோ இவருடைய மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20.83 மில்லியன், அதாவது 2 கோடி கிட்டத்தட்ட. ஸோ இவருக்கு 34 வயசு ஆகுது. ஸோ பூமோஸ் போயிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரூமர் தான், அஃபிஷியல் ஆகலை. அஃபிஷியல் ஆனால் நம்ம சேனலில் டக்குன்னு நியூஸ் வரும். அதே மாதிரி ஜம்ஷெட்பூர் எஃப்சி கிட்ட ஒரு ஹை மார்க்கெட் வேல்யூ பிளேயர் பேசிகிட்டு இருக்காரு, அலெக்ஸ். இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு 31 வயசு ஆகுது. இவர் ஒரு சென்ட்ரு மிட்ஃபீல்டு, லெஃப்ட் விங்கர் இல்லாட்டி லெஃப்ட் மிட்ஃபீல்டாக கூட விளையாடுவார். பட் இவருடைய பொசிஷன் சென்ட்ரல் மிட்ஃபீல்டு. இவருடைய மார்க்கெட் வேல்யூ 45.83 மில்லியன், அதாவது 4.5 கோடி. இவர் ஒரு பிரேசிலியன். பார்ப்போம் எப்படி விளையாடுதார் என்று. அடுத்த நியாரம் மகேஷ் சிங். இவர் ஷில்லாங் லஜாங்காக விளையாடுதார். இவர் ஒரு சென்டர் ஃபார்வர்ட். இவர் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி கூட பேசிகிட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே கேரளா பிளாஸ்டர்ஸ் செகண்ட் டீமில் இருந்தார், லோனுக்கு போயிருந்தார் ஷில்லாங் லஜாங்க்கு. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் இவர் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு போவதாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஒரு இந்தியன் ஃபார்வர்ட் போன வருஷமே இல்லை, அதனால தான் இவரை சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா தமிழ் வளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் சீக்கிரமாக உங்கள் ஃபோனுக்கு வரும். நன்றி, வணக்கம். தமிழ் வெல்லும். நம் வழி தமிழ் வழி, வள்ளுவர் வழியில் கற்போம்.